ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ்க்கு பைப்பிங் எப்படி வைக்கணும், அதாவது இன்விசிபிள் பைப்பிங் எப்படி வைக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரெடிமேடாக கடையில் இருக்குள்ள பைப்பிங் அது வாங்கிட்டு வந்து வெளியில் தெரியாத மாதிரி எப்படி தைக்கணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு சிங்கிள் ஃபுட் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த சைடு மாற்றிக்கிட்டு, ஃபஸ்ட் அந்த பைப்பிங்கில் வந்து உள்ளே ஒரு நூல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த நூலை ஒட்டி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக வரும். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு அது வந்து எப்படி வைக்கணும்னா, அந்த பைப்பிங் தையல் அந்த த்ரெட்டு வந்து நம்ம மெயின் கிளாத்தை பார்த்து, அதாவது தையல் வெளியில் நமக்கு வரும் இல்லையா, கையில் மேலே வரும் இல்லையா, அந்த இடத்த பார்த்து வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நான் வைக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பிசுறு வர துணி வந்து கீழே பார்த்தும், அந்த பைப்பிங் வர துணி வந்து மேலே பார்த்தும் வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். தைக்கும்போது கரெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தைக்கும்போது வந்து உங்களுக்கு பைப்பிங் மட்டும் தான் வெளியே தெரியும். கொஞ்சம் கூட துணி வந்து வெளியே தெரியவே செய்யாது. அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது பண்ணும்போது, அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த பைப்பிங்கில் மட்டும் நூல் ஏறிடாமல், அதாவது ஊசி வந்து மேலே ஏறி தையல் விழுந்துடாமல் மட்டும் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்குறது கொஞ்சம் கவனமாக பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். லைனிங்கை திருப்பி வச்சு, லைனிங்கில் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் மெயின் கிளாத் மேலே தையல் போடாமல் லைனிங்கை மேலே வச்சு தையல் போட்டிருக்கேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இதில் வந்து நான் கைக்கு மட்டும்தான் அந்த ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு வச்சு காட்டணுன்றதுக்காண்டி கழுத்துக்கும் வச்சு காட்டியிருக்கேன். கழுத்துக்கு வந்து இவங்க பைப்பிங் கேட்கல. ஜஸ்ட்டு எப்படி வைக்கணுன்றதை உங்களுக்கு, ஏன்னா கைக்கு ஒன்று கழுத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா, அது உங்களுக்குமே அந்தளவுக்கு இதாக இருக்காது, புரியாது. அதனால தான். இதுலேயும் அதே மாதிரி தான். கழுத்துக்குள்ளே வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அதை மாதிரி உள்பக்கமாக அந்த பிசுறு வர மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த த்ரெட்டை வந்து மேலாப்பில் வச்சுட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். உங்களுக்கு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உங்களுக்கு புரியும்னு தெரியல. பட் ஆனால் நேரில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வீடியோவை பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதுக்கு வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்றது உங்களுக்கு புரியாது. ஒரு வாட்டி கவனமாக பாருங்கள். புரியலை அப்படின்னா கூட ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். அந்த தையலை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இது பண்ணிட வேண்டியதான். இது வந்து ஆரின்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஒரு பைப்பிங் நம்ம ரெடி பண்ணி தைக்கிறத விட இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்து தான் தைக்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு வந்து, அதாவது இது வந்து வெளியில் தெரியுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வைக்காமல் இருப்பீங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, எப்படி வைக்கணும்னு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து நீட்டாக அந்த த்ரெட் அளவுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். யாரெல்லாம் இது வந்து ஏற்கனவே தைச்சிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு தாண்டி வேறு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாமல் சிலர் வந்து இருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃபினிஷ் பண்ணுறது. நான் உங்களுக்கு இதை ஃபினிஷ் பண்ணியும் காட்டியிருக்கேன். காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் பிரிச்சுட்டு தான் இதை வந்து திரும்ப நார்மலாக அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து இதில் என்ன அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் தயங்கிட்டே இருக்கீங்க இல்லையா, வாங்காமல் அந்த மாதிரி. அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன் திரும்ப திரும்ப. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலை கிடையாது. எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை தைச்சி கொடுக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 ரூபா 60 ரூபா கிடைக்கும். அதுக்காக தான். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான். கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த கை ப்ளைனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இதே அந்த பைப்பிங்கை கொடுத்தோடனே ரொம்ப அழகாயிருச்சு. நம்ம ஏதோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் அது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். பைப்பிங் வந்து உள்ளேயும் வெளியவும் ஒரு சின்ன பிசுறு தெரியாது, தையல் தெரியாது, எதுவுமே
நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தால் லென்த்தாக இருக்குன்றதுக்காண்டி எடுக்கலை. ஃபினிஷிங் மட்டும் அதை எப்படி பண்ணணுன்றதை மட்டும் காட்டிட்டு ஃபினிஷிங் எடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக வந்துருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபினிஷிங்காக தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எதுவுமே வெளியே தெரியாமல், அதாவது பார்த்தா அந்த ப்ளவுஸில் நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருந்தா கூட தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஃபினிஷிங். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றது. நான் வந்து இதை அயர்ன் பண்ணியோ எந்த எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒர்க் எதையுமே நான் பண்ணலை. ஜஸ்ட்டு அவங்க கொடுத்த கிளாத்தை நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன இதில் ஒரே ஒரு கஷ்டம்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராஸ் கட்டிங் மார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. போடுறது வேண்டியது என்னமோ பிரின்சஸ் கட்டிங், பட் அது தெரியாமல் கொடுத்தவங்க அப்படி மார்க் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி வேறு எந்த கஷ்டமும் இல்லை. ப்ளவுஸுடைய அளவுகளாகட்டும் இதாகட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லுமே இதில் எப்படி நான் ஃபினிஷிங்கில் என்னென்ன பண்ணுவேன்றது தான் நான் இதில் வந்து காட்டியிருக்கேன். ஒரு வாட்டி இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த அளவு எல்லாமே நம்ம எப்போவுமே நம்ம வந்து செக் பண்ணணும். நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காண்டி அப்படியே விட்டுறக்கூடாது. எப்போவுமே அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபினிஷிங் ஒர்க்கை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஃபினிஷிங் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவோம். சின்னதாக ஒரு த்ரெட்டு ஒரு இடத்துல சிலும்பல் இருந்தால் கூட நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோன்னா, அது கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப நீட்டாக நோட் பண்ணோம், கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து இதாக இருக்கும். எல்லா அளவுகளும் அவங்க என்ன அளவு கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த அளவு ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா நான் தைச்சது தான். ஒரு டெய்லருக்கு வர ஒரு பெரிய சந்தோஷமே வந்து நம்ம தைச்ச அளவு ப்ளவுஸே நம்மக்கிட்ட வர்றதில் தான் இருக்குது. அதுதான் அந்த அளவுக்குன்னு அதையே நம்ம நீங்கள் தைச்சது கரெக்டாக இருக்குதுன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நமக்கு ஒரு பெரிய இது பிரின்சஸ் கட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல ஒரு தையல் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இது எவ்வளோ ஈஸி அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து காட்டியிருப்பேன். நான் எப்போவும் இப்படி தான் ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.